ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 32 இன்ச்சில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் ப்ளவுஸு. அதுக்காக நான் இந்த கிளாத் வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்துருக்கேன். அதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பக்கம் என் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். ஆப்போசிட் பக்கம் ஓப்பன் பக்கம் வர மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம். அதுக்காக நான் இப்போ பேக் பார்ட் ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். அதுக்காக தையலுக்காக ஒரு இதில் வந்து நார்மல் ப்ளவுஸ் ஆனால தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நீளம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நீளம் வந்து ஒரு 14 இன்ச்சு 14 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஷோல்டர் வந்து தையலுக்காக ஒரு ½ இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இது 32 இன்ச்சு ப்ளவுஸு. அதுக்கு வந்து 32க்கு கூட நம்ம ஒரு 2 இன்ச்சு கூட ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து 34. நார்மல் ப்ளவுஸ் ஆனாலும் 2 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிறேன். 34ல் பாதி 17 17 பாதி 8.5 இன்ச்சு 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கழுத்தகல வந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து ஒரு 3 இன்ச்சு அதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் வந்து ஒரு 5.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கு வந்து ஒரு 6 இன்ச்சு அதுலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ மார்க் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஆம்கோல் வந்து ஒரு 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து கழுத்து அதே போல் வளைஞ்சு எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட்டு நம்ம வரைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுற இடத்துல ஒரு அக்கப் கொடுத்துக்கலாம். பாருங்கள், பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். இனி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணதுக்காக ஓப்பன் பக்கம் என் பக்கம் வர மாதிரி நான் போட்டிருக்கிறேன். போட்டு நம்ம இந்த பேக் பார்ட்டு மார்க் பண்ணோம் பாருங்கள், அதை வந்து இதுக்கு மேலே தூக்கி போட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து டாட்டு பிடிச்சதுக்காக ஒரு 13 இன்ச்சில் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அந்த மெயின் டாட்டு பிடிப்போம் பாருங்கள், அதுக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு 4.5 இன்ச்சு 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமா டாட் வந்து நீளம் வந்து ஒரு 3 இன்ச்சு அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து நம்ம குளிச்சு வரைகிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி நான் வளைவு வரைஞ்சிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஆம்கோல்லேருந்து வர டாட் வந்து ஒரு 2 இன்ச்சு கேப், இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. கேப் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம கழுத்து இதில் 6 இன்ச்சு இருக்குது, இதில் ஒரு 3 இன்ச்சு, இல்லை பாதி அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு 2.25 2.25 வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஒரே அளவில் தான் வச்சுருக்கேன், 6 இன்ச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். 4 ஃபோல்டு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஹெம்மிங்காக ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் நீளம் வந்து ஒரு 6 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 3.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு 2 இன்ச்சில் வந்து நம்ம 2 இன்ச்சே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 5.25, தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பெல்ட் பட்டி கட் பண்ணி எடுக்கலாம். பெல்ட் பட்டி வந்து ஒரு 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு 4.5 இன்ச்சு, இங்கே ஒரு 4 இன்ச்சு, இங்கே ஒரு 4 இன்ச்சு. நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இன்னொரு பீஸு கட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.